ஏற்காட்டில் விடுதி அறையில் ரகசிய காதலியுடன் உல்லாசமாக இருந்த நபர் காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் 3 வருட ரகசிய காதலியை 3 நிமிடத்தில் கொன்று போட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ரகசிய காதலியுடன் ஏற்காட்டில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்த காதலன் ஈவு இரக்கமின்றி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். கழுத்தை நெரித்து காதலியின் கதையை முடித்தவர் போன் செய்து தானே போலீசில் சிக்கியுள்ளார். திருமணத்தை மீறிய உறவில் அரங்கேறிய கொடூர கொலையில் நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் விளம்பிள்ளை தப்பகுட்டை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கு திருமணமாகி மனைவி, குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே ஃபேஸ்புக் மூலம் தருமபுரி மாவட்டம் ஏரியூரைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழ்ந்த சாலா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது தகாத உறவாக உருவெடுத்தது. 3 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்தவர்கள் அடிக்கடி ரகசியமாக சந்தித்து நேரம் செலவிட்டு வந்தனர். சம்பவத்தன்று வீட்டிற்கு தெரியாமல் ஏற்காடு சென்ற இருவரும் மலையோரம் உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கி உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது சாலா தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி பார்த்திபனை வற்புறுத்தியுள்ளார். இல்லை என்றால் தனக்கு பெரிய தொகையை கொடுத்து செட்டில்மெண்ட் செய்து வைக்க வேண்டும் என்று கூறி அழுத்தம் கொடுத்துள்ளார். அதில் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது சாலா பார்த்திபனை ஏளனமாக பேசியதாகவும் இருவருக்குமான உறவை அவரது மனைவியிடம் கூறி பிரச்சனை செய்ய போவதாகவும் கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த பார்த்திபன் சாலாவை கழுத்தை நெரித்து துடிதுடிக்க கொலை செய்துவிட்டு இரவோடு இரவாக ஊருக்கு சென்றுள்ளார். அங்கு வழக்கறிஞர் ஒருவரிடம் தான் சாலாவை கொலை செய்து விட்டேன் என்று கூறி அதிர்ச்சி அளிக்க உடனே போலீசாருக்கு போன் செய்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்ற ஏற்காடு போலீசார் அங்கு அரை நிர்வாண நிலையில் சடலமாக கிடந்த சாலாவின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி பார்த்திபனை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததாலும் திருமண அழுத்தம் கொடுத்ததாலும் ரகசிய காதலியை கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து பார்த்திபன் மீது கொலை வழக்கு பதிந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.